ஒரு அழகான கிராமத்துல பாலு கீர்த்தின்னு ஒரு அக்கா தம்பிங்க வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஊருக்கு பக்கத்துல தான் ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல கிடைக்கிற மூலிகைகள்லாம் பறிச்சிட்டு வந்து சந்தையில கொண்டு போய் வித்து அது மூலமா சம்பாதிக்க பணத்தை வச்சு தான் அவங்க வாழ்க்கைய நடத்துறாங்க. அக்கா, உன்னோட காலுக்கு என்னாச்சு? உன்னோட கால்ல ரத்தமா வருதுக்கா? அதுவா, நான் காட்டுல இருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்தேனா, அப்போ முள்ளு குத்திருச்சு. உன்கிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன்டா. ஆனா உன்கிட்ட சொன்னா நீ பதட்டமாயிருவல்ல. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல. அட, என்னக்கா, சொல்லியிருக்கணும்ல. இருங்க, நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு பாலு குத்தி இருக்கிற முள்ளை எடுத்துட்டு காலுக்கு கட்டு போட்டு விட்டான். என்னவோக்கா, நமக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டமோ? எல்லாரும் சந்தோஷமா விளையாட வேண்டிய வயசுல நம்ம வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கோம். பரவாயில்லடா, நமக்கும் நல்ல நாள் வரும், நீ கவலைப்படாத. அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே காட்டுக்கு போனாங்க. டேய் பாலு, நீ கொஞ்சம் பார்த்து நடந்து போடா. இந்த வழியாவே முள்ளுங்க ரொம்ப அதிகமா இருக்குது. அக்கா, நான் பத்திரமா தான் போவேன். நீ பார்த்து பத்திரமா நடந்து போ. ஏன்னா நேத்து தானே உன்னோட ஒரு காலுக்கு முள்ளு குத்திச்சு. அந்த காயமே இன்னும் ஆறல. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நீ மறுபடியும் காட்டுக்கு வந்துட்ட. நீ கொஞ்சம் பார்த்து நடந்து போக்கா. அப்படி அவங்க காட்டுல நடந்து போய் மூலிகளை தேடி எடுத்தாங்க. அந்த மூலிகைகள்லாம் பையில கொண்டு போயிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாடு கட்டுற சத்தம் கேட்டுச்சு. காட்டுல எப்பவுமே கொடூரமான மிருகத்தை சத்துறது தானே கேட்கணும். இது என்ன மாடு சத்தம் கேக்குது? அக்கா, நல்லா கவனமா நோட் பண்ணுக்கா. மணி கத்துற சத்தமும் அப்படியே மாடு கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாடா, நானும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மாடும் கத்திக்கிட்டே இருக்குது. அந்த மாட்டோட கழுத்துல கட்டி இருக்கிற மணி சத்தமும் தான் கேக்குது. அப்படின்னா இங்க எங்கேயோ தான் அந்த மாடு நிக்கணும். அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அந்த மாடு எங்க நிக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரத்துல ரெண்டு மாடுகளை பார்த்தாங்க. ஆச்சரியமா இருக்குது. பாவம் இந்த மாடுங்க. இந்த ரெண்டு பேரும் இங்க யார் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க? அக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாடுங்க இங்க எப்படி வந்துச்சுன்னு. எப்படிடா வந்துச்சு? அக்கா, இந்த மாடுங்க மற்ற மாடு மாதிரி இங்க புள்ளுமைய வந்திருக்குங்கக்கா. ஆனா வழி தவறி இந்த மாடுங்க மட்டும் இங்க மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் பாலு, இங்க மழை வர மாதிரி இருக்குது. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இந்த மாடுங்களையே நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடலாம். இங்கன மேய வந்திருக்குதுன்னா இங்க சுத்தி இருக்க ஊர்ல யாரோட வீட்டோட மாடு தான் மேய வந்திருக்குதா இருக்கும். அப்ப நிச்சயமா யாராச்சும் ஒருத்தங்க தேடிக்கிட்டு வருவாங்க. அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அந்த மாடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்னதா ஒரு கூரைய போட்டாங்க. இங்க பாருங்க மாடுகளா, இப்போதைக்கு இதுதான் உங்க இடம். இங்க இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட போய் புல் எடுத்துட்டு வரேன். அப்படி கீர்த்தி நொண்டிக்கிட்டே போய் புல்லை எடுத்துட்டு வந்தா. என்னாச்சுக்கா, மறுபடியும் நொண்டிக்கிட்டே இருக்கிற? என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, மழை வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம வேக வேகமாக நடந்து வந்தோம்ல. அப்போ நடக்கும்போது திடீர்னு கரெக்டாக அவுந்து போச்சு. ரத்தமும் ஒழுகிக்கிட்டே இருக்குது. அதனால தாண்டா நான் நொண்டி நொண்டி நடக்கிறேன். அப்படியே கீர்த்தி புல்ல மாடுகளுக்கு கொடுத்துட்டே சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த ரெண்டு மாடுல ஒரு மாடு கீர்த்தியோட காலை பார்த்துச்சு. கீர்த்தி சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க காலை பார்த்தாங்க. அப்போ ஒரு மாட்டோட கண்ணுல இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து கீர்த்தியோட காலில் விழுந்துச்சு. கீர்த்திக்கு காலில் பட்ட அடியும் மறைஞ்சு போச்சு. டேய் பாலு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சியாடா? கவனிச்சக்கா. ஆச்சரியமா தான்க்கா இருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே புரியல. டேய் பாலு, இந்த மாடுகளுக்கு மந்திர சக்தி இருக்குடா. இல்லைன்னா கண்ணில இருந்து எப்படி வெளிச்சம் வரும்னு சொல்லு. இரு, இப்பவே நம்ம சோதிச்சு பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு கீர்த்தி, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் எங்க பசியை தீர்த்து வைக்கலாம்ல? உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்படி சொன்னதும் அந்த மாடுங்க அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு மாட்டு கண்ணுல இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த எல்லா வகையான உணவுகளும் அங்க இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா, நீங்க சொன்னது உண்மைதான்க்கா. இந்த மாடுங்களுக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்குது. அதனாலதான் உடனே சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு. நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்படி பாலு அந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா கீர்த்தி அந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சா.
2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு போய் படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலைல எந்திச்சு அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தப்போ அந்த மாடுக 2 பசியோட இருந்துச்சு. கீர்த்தி உடனே மாடுகளுக்கு புல்ல கொடுத்தா. அந்த நேரம் பார்த்து கீர்த்தியும் பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வீட்டோட ஓனர் வந்தாரு. அவரோட பேரு கோபால். என்னம்மா இது? எத்தனை நாளா என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? நானும் எவ்வளோ நாளா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமா என்னோட வாடகை பணத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. நாங்க நேத்து தான் காட்டுக்கு போய் நிறைய மூலிகைகளை பறிச்சுட்டு வந்திருக்கோம். அதை நாங்க சந்தையில போய் வித்துட்டு அது மூலமா வர பைசாவை உங்களுக்கு நாங்க அப்படியே தந்துருதோம். இதே தான் நீங்க 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போனா போது அனாதை பசங்கன்னு நான் சும்மா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படி கோபால் பணம் கேட்டதும் பசங்க 2 பேரும் என்ன செய்ய தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோபால் வழக்கம் போல பசங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டு அங்க இருந்து போய்க்கிட்டான். வாடகை பணம் கட்டுறதுக்கு பணம் இருந்தா நல்லா இருக்கும்லடா. அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி அந்த மாடுகளை பார்த்தா. அப்போ மாடுக கண்ணில் இருந்து வெளிச்சம் வந்துச்சு. கீர்த்திக்கு தேவையான பணமும் வந்துச்சு. அக்கா, அதை பாத்தியா? பணம். இந்த மாடுங்க அதோட மந்திர சக்தியால் நமக்கு பணமும் கொடுத்துருக்குதுங்க. எங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உடனே கீர்த்தி பாலு 2 பேரும் வேகமா ஓடி அந்த பணத்தை கொண்டு போய் கோபால்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த மாடுங்க அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தது. கீர்த்தி பாலு 2 பேருமே அந்த மாடுகளை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில மாதங்களும் போச்சுது. இப்படியே ஒரு நாள் கீர்த்தி பாலு 2 பேருமே காட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க காட்டுல இருந்து திரும்பி வரும்போது வழியில ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தாங்க. உடனே கீர்த்தி பாலு 2 பேரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அப்போ அங்க வெளியே நின்றுட்டு இருந்த அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், என்ன பசங்களா, நீங்களும் இந்த ஸ்கூல்ல படிக்க ஆசைப்படுறீங்களா? பரவாயில்ல, உடனே போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க. நான் உடனே இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுக்குறேன். ஆனா எங்களுக்கு தான் யாருமே இல்லையே. நாங்களே காட்டுக்கு போய் மூலிகைகளை பறிச்சு வித்து அதை வச்சுதான் சம்பாரிச்சு வாழ்றோம். ஆனா எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படியா? அப்ப நீங்க 2 பேரும் இந்த ஸ்கூல்ல படிக்க ஆசைப்படுறீங்களா? ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா பணம் கட்டணுமே. நீங்க பணம் கொண்டு வந்தாதான் நான் அட்மிஷன் கொடுக்க முடியும். அப்படி பிரின்சிபல் சொன்னனால கீர்த்தி பாலு 2 பேருமே வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த 2 பேரும் கீர்த்தி பாலு 2 பேருமே வருத்தத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் கீர்த்தி போய் அந்த மாடுகளுக்கு சாப்பாடு கொடுத்தப்போ அந்த மாடு சாப்பாடை சாப்பிடல. நாங்க ஏன் வருத்தத்துல இருக்கோங்கிறது சொல்லாதனால தானே நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்படி கீர்த்தி மாடுக கிட்ட கேட்கும் போது மாடுக ஆமான்னு தலையசைஞ்சாங்க. அப்போ பாலு இப்படி சொன்னான். நாங்க காட்டுக்கு போயிட்டு வர வழியில ஒரு ஸ்கூலை பார்த்தோம். அந்த ஸ்கூலை பார்த்ததும் உள்ள போயிட்டு நாங்களும் இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னோம். அதுக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பணம் கட்டினாதான் இங்க படிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ பணத்துக்கு நாங்க எங்க போறது? அப்படி சொன்னதுமே அந்த மாடுங்க கண்ணிலேருந்து வெளிச்சம் வந்து இந்த டைம் 2 பால் வந்துச்சுங்க. அந்த பாலை பார்த்த உடனே கீர்த்திக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. டேய் பாலு, இந்த மாடுங்க என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம காலங்காத்தாலே எந்திரிச்சு ஊரெல்லாம் இந்த பாலை விற்கலாம்னு சொல்லுதுங்க. அந்த பாலை விற்று கிடைக்கிற பைசால நம்ம ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லுதுங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு நல்லபடியாக படிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த பைசா நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு கீர்த்தி சொன்னதுக்கு அந்த மாடுங்க ஆமான்னு தலையசைஞ்சிங்க. அன்னையிலிருந்து அந்த மாடுங்க தினமும் 2 கேன் பாலை கொடுக்கும். கீர்த்தி பாலு அவங்க 2 பேரும் தினமும் அந்த பாலை விற்று அது மூலமா பணம் சம்பாரிச்சாங்க. சரியா ஸ்கூல் போகிறதுக்குள்ள அவங்க வியாபாரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக ஸ்கூலுக்கும் போயிடுவாங்க. அப்படி அது மூலமாக வர வருமானத்தில் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டாங்க. நல்லபடியாக அந்த மாடையும் கவனிச்சுக்கிட்டாங்க. இப்படி கீர்த்தி பாலு 2 பேரும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.